அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு நிறைய அதிர்ஷ்டசாலிகள் நல்லவர்கள் இருப்பினும் இப்பயும் காசு எடுத்து வந்து ஒழிக்கிற இந்த கடலை கச்சாம இப்பினம் எல்லாம் அந்த அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே படுத்துருவாங்க. அப்போ இப்போ கொடுத்து அவங்க இந்த கற்பூரத்தை இந்த இதுகளை தேங்காயில் வேண்டி வீட்டு கொஞ்சம் வந்து வெளிக்கிட்டு ரெடி வேறு அடித்தபடியாக நின்றுட்டேன். இப்போ உங்களோட ராசியோ தெரியல விதை கொடுக்குறது இப்போ கையில் எடுத்து 3000 கோடி உலக மக்கள், இந்திய மக்கள், இலங்கை மக்கள் கொடுக்குறார். இந்த ஈவெண்ட்டுக்கு 60 லட்சம் காசு அந்த மதில் காட்டி கொடுத்து அதுக்காக தான் இந்த கிரவுண்டே கொடுக்குறாங்க. அந்த கிரவுண்ட் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். அதோட எங்களோட பிறகு சமூகத்துக்கும் பயன்படும். நல்லூர் பவன் ஷாப்பில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. நல்லூருக்கு வர நிறைய பேருக்கு இங்கே இந்த ஷாப் இருக்கிற சொல்லி தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் வெளிநாடுகளில் இருந்தால் நிறைய பேர் வருவீங்க. அப்போ யாழ்ப்பாணத்தை நல்லூருக்கு வந்துட்டு போய் எந்த ஷாப்பில் டேஸ்ட்டாக சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா எல்லாமே இருப்பீங்க. அதுவும் பட்ஜெட்டுக்குள்ள சும்மா டேஸ்டான சாப்பாடு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா பெரிய தோசை ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதாவது மசாலா தோசை. இந்த தந்த டிஷ்ஷையும் தோசை பெருசாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி தந்திருக்கணும், சாம்பார் தந்திருக்கணும். இப்போ வந்து 2 டிஷ் தந்திருக்கணும். சில்லி பரோட்டா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, மிளகாய் இருக்குது, மிளகாய் இருக்குது, எல்லாம் போட்டு கருவேப்பிலை வேறு லெவலில் இருக்குது. இந்த பாருங்க அப்படி இருக்குன்னு தக்காளி அப்படி சூப்பராக இருக்குன்னு. முருகல் தோசை வேறு லெவலில் இருக்குது. நல்லூருக்கு வாராக்கள் இங்கே வந்து சாப்பிடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பெஸ்ட்டான நல்லூர் ஷாப். இங்கே சாப்பிடும்போது அவ்வளவு ரிலாக்ஸாக இருக்குது. வேறு லெவல். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஷாப்பில் ஏதாச்சும் குறைன்னு சொன்னால் எனக்கு கொமெண்ட்டில் போட்டுருங்க, நான் அதை பார்த்து சொல்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை போய் பார்க்கலாம். அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு நிறைய அதிர்ஷ்டசாலிகள் நல்லவர்கள் இருப்பினும் போட்டிங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட மக்களாக இருக்கணும். அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானமும் செய்ய குறைவாக இருக்கும். அப்படியான மக்களுக்கு ஐயா இந்த இடத்துல காசு கொடுக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஐயா அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஐயா போகிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் உள்ள மக்களுக்கும் ஐயா காசு கொடுக்க பாருங்க. இங்கே உள்ள அந்த கஷ்டப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவைக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கார். உங்களோட எல்லாருங்களுக்கு குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்து கஷ்டமா இல்லையா கடை போட்டிருக்கேன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து ஐயா கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதை வந்து ஐயா காசு கொடுக்குற ஆடு தான் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கார் ஐயா. அவர்களுக்கு காசு இருந்தாலும் தன்னாலான உதவிகளை ஐயா செய்து கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. தம்பிக்கும் ஐயா காசு கொடுக்க போகிறார். மழை தூருது. மழையையும் பொருட்படுத்தாமல் மழையில் நின்று ஐயா காசு கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு கடையாக சென்று ஐயா பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கட்டுக்கட்டாக பணங்களை ஐயா அள்ளி வழங்கல காணக்கூடிய மாதிரி இருக்குது.
இதில் ஐயா தொடர்ந்து பணம் கொடுக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா முன் வந்து இந்த பணத்தொகைகளை கொடுத்துக்கொண்டு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கணும். அப்போ அவங்க கஷ்டத்தை உணர்ந்து ஐயா மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தோடு இந்த இடத்துல தொடர்ந்து நிறைய பேர் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நிறைய ஆட்டோக்காரர் நிற்கணும். இந்த ஆட்டோக்காரருக்கு தொடர்ந்து ஐயா அதில் பணம் வழங்கி கொண்டிருக்கிறார். வெளியாக்களுக்கு தெரியாத வகையில் பார்த்தீங்கன்னா இதில் பணம் வழங்குற காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இதில் பணம் வழங்கி கொண்டிருக்க நிறைய நேரமாக அங்கேயே ஐயா இருக்கிறார். நிறைய பேர் தொடர்ந்து வந்து ஐயாட்ட பணம் வாங்கி கொண்டிருக்கணும். வடமாகாணத்தினுடைய ஒரு பலகாரமாக இருக்கக்கூடிய இந்த பனங்காய் பணியாரத்தை இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் வீடு செல்லுகிற பொழுது உங்களுக்கு வேண்டிய இந்த பனங்காய் பணியாரத்தை நீங்கள் பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கத்தை ஏற்படுத்துமாறு உங்களை நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கிறோம். நண்பர்களே,